ஒரு சிறிய கிராமத்தில் தீபா என்ற 10 வயது பெண் இருந்தாள். அவளுக்கு பாம்பு, எலி, கோழி மாதிரி எல்லா நிலவாழ் விலங்குகளும் பிடிக்கும். ஆனால் நீர் உயிரினங்களை மட்டும் வெறுத்தாள். மீன்கள், தவளைகள் ஒன்றும் அவளுக்கு பிடிப்பதில்லை. ஒரு நாள் அவளுடைய பள்ளியியல் இருந்து ஒரு அற்புத கண்ணாடி குளம் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு சுற்றுலா சென்றார்கள். அந்த குளம் எப்போதும் கண்ணாடி போல தெளிவாயிருக்கும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கண்ணாடி குளத்துக்குள் உள்ள மீன்கள் கண்ணில்லாமல் இருப்பது போல தெரியும். தீபா தைரியமா கண்ணாடி குளத்துக்கு நடந்து போனாள். இவங்க எல்லாம் உண்மையிலேயே மீனா என்று கேட்கும்போது குளத்துக்குள் இருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டது. உண்மை தெரியணுமா? உள்ளே வந்துடு. தீபா ஒரு சிறிய பட்டையை குளத்தில் நுழைத்தாள். உடனே அந்த பட்டை உயிர் பெற்றது போல் சுருண்டு அவளை இழுத்துக்கொண்டே சென்றது. உள்ளே நுழைந்ததும் தீபா ஒரு கடலுக்கு நடுவில் இருந்தது போல உணர்ந்தாள். ஆனால் அந்த தண்ணீர் நீலமில்லை. அது சாம்பல் கலந்த மங்கலான நிறத்துடன் ஏதோ பாழடைந்த உலகை நினைவுபடுத்தியது. அந்த கடலில் மீன்கள் பேசின. ஆனால் அவைகளுக்கு கண்கள் இல்லை. அவையெல்லாம் ஒரே வார்த்தையைச் சொல்லத் தொடங்கின. நாங்க முன்னாள் குழந்தைகள். தீபா பதறினாள். அவங்க சொன்னாங்க, இந்த கண்ணாடி குளம் ஒரு சோதனை உனக்கு. நீ நீருலக உயிரினங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் வெளியே போக முடியாது. தீபா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மீனை சந்தித்தாள். ஒரு கண்ணில்லா சிங்க மீன், ஒரு மூக்கில்லா தவளை, ஒரு செவியில்லாத நண்டு. ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு உணர்வை இழந்திருந்தது. ஒரு நாள் தீபா ஒரு சிறிய கண்ணில்லா மீனை கண்டாள். அது அழுது கொண்டே இருந்தது. நான் என் கண்ணை பார்த்ததில்லை, ஆனால் உன் விழிகள் எனக்குச் சுடர் தருகின்றன என்று சொன்னது. அந்த தருணத்தில் தீபா அதன் உணர்வை புரிந்து கொண்டாள். அந்த உணர்வு பரிதாபமும் பாசமும் தரக்கூடியதாக இருந்தது. அவளுக்கு திடீரென உண்மை புரிந்தது. உணர்வுகளுடன் வாழ்கிறது என்பதுதான் பார்க்கும் சக்தி. அதோடு அவள் தன்னைத்தானே மீட்டுக்கொண்டு குளத்திலிருந்து வெளியே வந்தாள். ஆனால் அவளது ஒரு கண் இன்னும் சாம்பல் நிறமாகவே இருந்தது. அவள் தினமும் கண்ணாடி குளம் பக்கம் போவாள். அந்த கண்ணில் இன்னும் யாரோ எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இதைப்போல் வேறு வித்தியாசமான கதைகளை கேட்க நமது ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்க.